ஹரேஹி ஓம். ராதே கிருஷ்ணா. அறிந்து கொள்வோம் பகவான் நாமங்களை, தெரிந்து கொள்வோம் அதன் பெருமைகளை. பகுதி 149. இந்த பகுதியில் 156வது திருநாமத்தை பார்க்க போகிறோம். இது விஷ்ணு சகஸ்ரநாமத்தின் 17வது ஸ்லோகத்தில் வருகிறது. ஸ்லோகம் 17. உபேந்திரோ வாமனः பிராம்சோ ராமோகஸ்யு சிரோர்ஜிதக ஆதேந்திர சங்கிரக சர்கோ திருதாத்மா நியமோ யமக. 156வது திருநாமம். ஓம் அமோகாய நமக. வீண் போகாத செயல்களை மட்டுமே செய்பவர் என்று பொருள். இதை ராமானுஜரின் வாழ்க்கையிலிருந்து பார்க்கலாம். ராமானுஜர் தன்னுடைய ஆரம்ப காலத்தில் காஞ்சிபுரத்துக்கு அருகே உள்ள திருப்புட்குழியில் யாதவ பிரகாஷர் என்னும் குருவிடம் பாடம் கற்று வந்தார். யாதவ பிரகாஷர் வேதத்துக்கு சொன்ன தவறான விளக்கங்களை ராமானுஜரால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. அதனால் சில சமயங்களில் யாதவ பிரகாஷர் கூறும் விளக்கங்களில் உள்ள குற்றங்களை ராமானுஜர் சுட்டிக்காட்டுவதும் உண்டு. தனது சீடன் தன்னை மிஞ்சிய அறிவாளியாக இருப்பதை பொறுத்து கொள்ள முடியாத யாதவ பிரகாஷர், நீ இனி என்னிடம் பாடம் கற்க வராதே, உன் மனதுக்கு ஏற்றபடி யார் வேதத்தை விளக்குகிறார்களோ அவர்களிடமே செல் என்று கூறி ராமானுஜரை தன்னுடைய குருகுலத்திலிருந்து வெளியேற்றிவிட்டார். இதனால் மிகவும் சோகம் அடைந்த ராமானுஜர் ஸ்ரீபெரும்புதூரில் உள்ள தன்னுடைய இல்லத்திற்கு செல்லாமல் காஞ்சிபுரம் சென்றார். அங்கே ஒரு வீட்டு திண்ணையில் அழுதபடி சயனித்துக் கொண்டிருந்தார். முழுமையான அறிவு பெற்றவரோ இல்லையோ, குரு என்ற பெயரில் யாதவ பிரகாஷர் என்று ஒருவர் எனக்கு கிடைத்தார். ஆனால் அவர் கூறிய தவறான அர்த்தங்களை நான் திருத்தியதால் நான் குருவை அவமதிப்பதாக கருதி அவரும் என்னை வெளியேற்றிவிட்டாரே. குரு அருள் இல்லாமல் பிறவி பெருங்கடலை கடக்க இயலாதே. இனி நான் குருவை தேடி எங்கே செல்வேன் என்று புலம்பிக் கொண்டே இருந்தார் ராமானுஜர். அந்த சமயம் அந்த வழியாக ஒரு வழிப்போக்கர் சென்றார். அவர் ஒரு ஸ்லோகத்தை பாடிக்கொண்டே சென்றார். அந்த வழிப்போக்கர் பாடிக்கொண்ட போன அந்த ஸ்லோகத்தை கேட்ட உடனேயே ராமானுஜரின் மனக்கலக்கம் தீர்ந்துவிட்டது. அப்படி என்னத்தான் பாடினார் அந்த வழிப்போக்கர்? அவர் பாடிய ஸ்லோகம்: கதா புனசங்கரதாங்க கல்பக த்வஜ அரவிந்த அங்குஷ வஜ்ரலாஞ்சனம் த்ரிவிக்ரம த்வச்சரண அரவிந்த யுகலம் மதிய மூர்த்தானாம் அலங்கரிஷ்யதி. அதாவது, உலகளந்த பெருமாளே, இந்த உலகை அளந்த உன்னுடைய திருவடிகள் காண்பவர் கண்களை ஈர்க்க வல்லவை, குளிர்ச்சி நிறைந்தவை, மனத்திற்கு ஆறுதல் தருபவை, தாமரை மலர் போல் மனம் வீசுபவை. அந்த திருவடிகளில் சங்கு, சக்கரம், கற்பகமரம், கொடி, தாமரை, அங்குசம், வஜ்ராயுதம் உள்ளிட்ட முத்திரைகள் பொறிக்கப்பட்டிருக்கின்றன. நீ உலகங்களை அளந்தபோது அந்த திருவடிகளை அனைத்து உயிர்களின் தலைகளிலும் பதித்தாயே, அதுபோலவே மீண்டும் உன்னுடைய திருவடிகளால் என் தலையை நீ எப்போது அலங்கரிக்கப் போகிறாய் என்று திருவிக்கிரம பெருமாளை பார்த்து கேட்கும்படியாக அந்த ஸ்லோகம் அமைந்துள்ளது. இந்த ஸ்லோகத்தை கேட்டவுடன் ராமானுஜருக்கு புத்துணர்வு வந்தது. அன்று கிருதயுகத்தில் உலகளந்த போது திருவிக்கிரம பெருமாள் அனைத்து ஜீவாத்மாக்களையும் பிறவி பெருங்கடலில் இருந்து மீட்பதற்காகவும் அனைவரையும் உய்வடைய செய்வதற்காகவும் நம் அனைவர் தலைகளிலும் திருவடிகளை பதித்தார். அப்போது நானும் புல் பூண்டாகவோ எறும்பாகவோ இந்த பூமியில் இருந்திருப்பேன். என்னுடைய தலையிலும் திருவிக்கிரமம் நிச்சயமாக தன் திருவடிகளை அப்போது பதித்திருப்பார். அதனால் அந்த திருவடி ஸ்பரிசம் என்றுமே வீண் போகாது. அந்த பெருமாளின் அருளால் எனக்கு ஒரு நல்ல குரு விரைவில் கிடைத்து விடுவார் என்று நம்பிக்கை கொண்டார் ராமானுஜர். அதை ஒரு வழிப்போக்கர், அதாவது இந்த ஸ்லோகத்தை ஒரு வழிப்போக்கர் பாடிக்கொண்டு சென்றாரே,
ராமானுஜர் அவரிடம் ஓடிப்போய் இந்த ஸ்லோகத்தை இயற்றியவர் யார் என்று கேட்டார். அப்போது அவர் சொன்னார், திருவரங்கத்தில் ஆளவந்தார் என்று போற்றப்படும் யாமுனாச்சாரியார் உள்ளார். அவர் இயற்றிய ஸ்தோத்திர ரத்னம் என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது இந்த ஸ்லோகம் என்று சொன்னார் அந்த வழிபோக்கர். அவரை, அதாவது அந்த ஆளவந்தாரை அடியேன் காண வேண்டுமே என்று தன் விருப்பத்தை வெளிப்படுத்தினார் ராமானுஜர். அதற்கு அந்த வழிபோக்கரோ, ஆளவந்தார் உங்களை காண விரும்புகிறார். உங்களை அழைத்து வருவதற்காகத்தான் என்னை இங்கே காஞ்சிபுரத்திற்கு அனுப்பி வைத்தார் என்று கூறினார். ஆஹா, மிகச்சிறந்த மகானான ஆளவந்தாரே தனக்கு குருவாக கிடைத்துவிட்டார் என மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார் ராமானுஜர். திருவிக்கிரம பெருமாளுக்கு நன்றி கூறிவிட்டு அந்த வழிபோக்கருடன் திருவரங்கத்தை நோக்கி புறப்பட்டார் ராமானுஜர். இப்படி தான் செய்யும் ஒவ்வொரு செயலுக்குள்ளும் ஒரு உயர்ந்த நோக்கத்தை வைத்து அந்த நோக்கத்தை சரியாக நிறைவேற்றிக் கொள்வதால் அவர் செய்யும் எந்த செயலும் வீண் போவதில்லை. அதனால் அவரை அமோக என்று அழைக்கிறோம். இந்த 156வது திருநாமத்தை தினமும் சொல்லி வந்தால் நாம் செய்யும் எந்த செயலும் வீண் போகாதபடி எம்பெருமான் அருள் புரிவார். நாமம் 157. ஓம் சுஷயே நமக. ராமானுஜரின் சீடர் ஒருவர் எம்பெருமான் உத்தமரா என்று ஒரு சந்தேகத்தை கேட்டார் ராமானுஜரிடம். அதற்கு அவர் தன்னுடைய சீடனின் சந்தேகத்தை போக்குகிறார். அது எப்படி என்று அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஹரி ஓம்.